வந்து நிலா கிட்ட டாக்குமெண்ட் சைன் வாங்குறத பார்த்துட்டு சோழன் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இவன் என்ன ஓவராக போயிட்டுருக்கானே, இவனை சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும், ரொம்ப ஓவராக ஸ்பீடாக தான் போகிறான், இவனுக்கு ஸ்பீட் பிரேக்கர் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதன்படி என்ன எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் தம்பிக்கிட்ட கேட்குறாரு. சரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், எங்கே வரணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோடனே வர வைக்கிறாரு. இதுதான் பிளானு, அந்த மாப்பிள்ளை ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கான், அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைனா கூட கேட்கவே மாட்டேங்கிறான். டேய் உண்மையிலேயே வந்து அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு தான் இதெல்லாம் செய்கிறியா, இல்லை வந்து உனக்கு விருப்பம் இருக்கிறதால செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்குறாரு. அண்ணன் என்ன நீ இப்படிலாம் பேசுகிற, ஒரு பொண்ணுக்கு உதவி செய்து தப்பானே, பாவன்னு அந்த பொண்ணு தேம்பி தேம்பி அழுத்துன, என் கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை, உன் கையை பிடிச்சிட்டு. ஆமாண்ணே என் கையை பிடிச்சிட்டு தானே, விடவே இல்லைண்ணே, ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கேன். சரிண்ணே கையை பிடிக்கலாம்னா பரவாயில்ல, ஆனால் என்கிட்ட உதவின்னு கேட்டுச்சுண்ணே அப்படின்னோடனே சரி உதவின்னு கேட்டுச்சுன்ற, சரி உனக்காக நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அந்த மாப்பிள்ளை யார் என்ன டீட்டெயில் அதெல்லாம் சொல்லு அப்படின்னோடனே எல்லா பிளானும் சொல்கிறாரு. இந்த மாதிரி அவன் இப்போ இந்த டைமுக்கு தான் வருவார், வந்து அந்த டைமில் தான் அவரை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதன்படி வந்து சூர்யா வந்து வண்டியில் ஏறும்போது கரெக்டாக ஆளை வச்சு தூக்கிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாரும் தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல சூர்யா வந்து அடைச்சி போட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது, 2 நாள் இவன் இங்கே இருக்கட்டும்ண்ணே, அதுக்கப்புறம் என்ன 2 நாள் கூட தேவையில்லைண்ணே, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து அவங்க கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஃபார்மாலிட்டிஸ் மறுபடியும் மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அந்த பொண்ணையும் மற்ற வர கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னோடனே என்னடா இதெல்லாம் நடக்குமா, எல்லாம் நடக்கும்ண்ணே பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு வந்து சரி ஓகேடா, இப்போ அந்த பொண்ணு நிலமை எப்படின்னு தெரியலையே, அதெல்லாம் அந்த பொண்ணு சமாளிச்சுக்கோண்ணே, இப்போ இவனை மட்டும் நம்ம வந்து விடவே கூடாதுண்ணே அப்படின்னாங்க. சரி ஓகேடா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து மாப்பிள்ளையை காணும்னு சொல்லிட்டு எல்லாம் அழுதுட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம நிலா வீட்டில். நிலா வந்து என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. யாரோ 2 பேர் வந்து இந்த மாதிரி என் பையனை தூக்கிட்டு போயிட்டாங்க, எங்களால் தாங்கிக்க முடியல, இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவனோட பிஸ்னஸ் எதிரிகளாக இருக்குமா இல்லை யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி போலீஸில் சொல்லிட்டிங்களா, ஐயோ போலீஸில் சொன்னால் எங்கள் ரெப்யூட்டேஷனே போயிடும், அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால் நாங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு நாங்கள் மூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ சரி இப்போது மாப்பிள்ளை வந்து உங்கள் வீட்டு பையன் கிடையாது, எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, அவன் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை மேலே கையை வைக்கிற திமிரு யாருக்கு வரும், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்க அப்படின்றாரு. இதெல்லாம் கேட்டு வந்து இலாக தலையை சுற்றுது. ஐயோ சோழன் தான் ஏதோ பண்ணியிருக்காரோ, அவரோட வேலை தானே இது, மாட்டிக்க போகிறாரு, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து தனியாக போகிறாங்க. தனியாக போயிட்டு என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி, நான் என்னங்க பண்ணேன், ஐயோ ஏதாவது பிரச்சனைனா என்னங்க பண்ணுறது, இங்கே பாருங்கள் நீங்கள் இதெல்லாம் மாட்டிக்க போகிறீங்க, இதனால் என் அப்பா ரொம்ப கோவமாக இருக்காருங்க, பெரிய பிரச்சனையாகிடும், சொன்னால் கேளுங்க, இங்கே பாருங்கள் உங்கள் அப்பா கோவமாக இருந்தாலும் சரி யார் கோவமாக இருந்தாலும் சரி அதெல்லாம் விடுங்க, நீங்கள் சந்தோஷமாயிட்டீங்களா அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க. சொல்லுங்கள் சந்தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னோடனே சந்தோஷமாக தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்கீங்கல்ல அது போதுங்க, இருந்தாலும் ரொம்ப பயமாக இருக்குங்க, இங்கே பாருங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக கிளம்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடு யாராவது தான் போயிடுங்க, கல்யாணத்தையும் நிப்பாட்டிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் சொல்கிறத கேளுங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்க, இங்கே பாருங்கள் இப்போது இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் நின்றுச்சு, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே, இதுக்கப்புறம் கல்யாணமும் நின்றுங்க, அதையும் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கு தேவையான உதவியெல்லாம் நான் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே வந்து லைட்டாக சிரிக்கிறாங்க. ஏங்க நீங்கள் லைட்டாக சிரிச்சிங்க தானே, எங்க நான் ஃபோனை வச்சுட்டேங்க, இங்கே யாரோ வந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்றாங்க. சரிங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. உன்னை வச்சுட்டாங்க. என்ன நிலா யார்கிட்ட பேசியிருந்தேன், இல்லைப்பா என் ஃப்ரெண்ட்ஸு கல்யாணம் வந்து எப்படி இருக்குது, கல்யாணம்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டாங்கப்பா அப்படின்னோடனே, ஓ அப்படியா பார்த்தியா, எல்லாருக்குமே வந்து கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியலையே, மாப்பிள்ளையே எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடணும், மாப்பிள்ளையை அவன் கை வச்சானோ அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், எல்லாத்துக்கும் ஆள் என்கிட்ட இருக்குது அப்படின்றாங்க. இதை கேட்டு நிலா பயப்படுறாங்க, என்ன போதும்னு.